ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு போகணும்னா நம்ம எலிவேட்டரை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பூமிக்கும் ஸ்பேஸ்க்கும் ஒரு எலிவேட்டர் அமைச்சு ஸ்பேஸ் பயணம் செய்யும்போது விலை குறைவானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பேஸ் எலிவேட்டர்னா என்ன, அதனால் நமக்கு என்ன பயன், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பேஸ் எலிவேட்டருங்கிறது பூமியிலிருந்து 36,000 கிலோமீட்டர் உயரத்துக்கு ஒரு விண்கலத்தை நிலைநிறுத்தி அதிலிருந்து ரோபோ பூமியில் கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்பேஸ் எலிவேட்டரை அமைக்க முடியும். ஒரு விண்கலத்தை விண்வெளிக்கு ராக்கெட் மூலமாக அனுப்பணும் அதிகமான பொருட்செலவும் சுற்றுச்சூழல் மாறுபாடும் ஏற்படுது. இதை குறைக்கிறதுக்காக விண்வெளி லிப்ட் அமைச்சு அதன் மூலமா விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பூமியிலிருந்து 100 கிலோமீட்டர் உயரத்துக்கு போனாலே அதுதான் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் 36,000 கிலோமீட்டர் உயரத்துல நம்ம விண்கலத்தை நிலைநிறுத்தணும்? அதாவது 36,000 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு விண்கலத்தை நிலைநிறுத்தும் போதுதான் அது ஜியோ ஸ்டேஷனரி பொசிஷன்ல இருக்கும். அதாவது பூமியை பார்த்தபடியே ஒரே பொசிஷன்ல பூமியை சுத்தி வரும். இதுதான் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்னு நம்ம சொல்றோம். இது தெளிவா நம்ம விளக்கணும்னா, ஒரு பால்ல ஒரு கயிறு கட்டி நம்ம சுத்தும் போது அந்த பால் என்ன பண்ணும்னா நம்ம விட்டு விலகி செல்ல முயற்சிக்கும். இதுதான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. இதே முறையை தான் நம்ம விண்வெளியும் பயன்படுத்துறோம். 36,000 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு விண்கலனை நம்ம நிலைநிறுத்தும் போது அதை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மூலமாக பூமியை விட்டு விலகி செல்ல முயற்சிக்கும். இதனால் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனில் அதை பூமியை சுற்றி வரும். இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் மூலமாக ஒரு விண்கலத்தை 36,000 கிலோமீட்டர் வரைத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மூலமாக அதிக விசையை உந்தி தள்ள முடியும்னு சொல்கிறாங்க. இந்த விசையானது சூரிய மண்டலத்தை தாண்டி அனுப்புகிற அளவுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. இதனால் வெளிக்கிரகத்தை ரொம்ப குறைந்த செலவில் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் அமைக்கிறதுல இருக்கிற தொழில்நுட்ப சவால்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோப்பை எதனால அமைக்கிறது, அதிகமான கதிர்வீச்சு, அதிகமான வெப்பம், துருப்பிடிக்காமல் இருக்கணும். இதுக்கு தகுந்த ஒரு மெட்டீரியலை விஞ்ஞானிகள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாங்க. ஸ்டீலை பயன்படுத்தலாமா என்னன்னு யோசிச்சாங்க. ஆனால் ஸ்டீல் தேவையான உறுதித்தன்மையோடு இருக்காதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதனால் 1991ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட கார்பன் நானோ டீப்பை பயன்படுத்தலான்னு முடிவெடுத்தாங்க. இந்த கார்பன் நானோ டீப் அதிகமான கதிர்வீச்சு, வெப்பம், துருப்பிடிக்காத தன்மையாக இருக்கும்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் அமைக்கிறதுல இருக்கிற தொழில்நுட்ப சவால்களை என்னதான் நம்ம சரி பண்ணாலும் சின்ன தவறு நடந்தால் கூட பூமியில் ஒரு பேரழிவை உண்டு பண்ணக்கூடியது. இதனால் இந்த ஸ்பேஸ் எலிவேட்டரை நிலவில் அமைச்சு நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு பல விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ இந்த ஸ்பேஸ் எலிவேட்டரை நம்ம பூமியில் அமைச்சு சக்ஸஸாக நம்ம கொண்டு போகும் பட்சத்தில் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் விண்வெளி துறையில்.